எலியா 7வது முறை ஜெபிக்கும்போது மழை வரவில்லை. கையளவு உள்ள சின்ன மேகம்தான் வந்தது. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் முன் அடையாளத்தை தருகிறார். எலியா 6 தடவையோடு ஜெபத்தை நிறுத்தியிருந்தால் 7வது ஜெபத்தின் அற்புதத்தை கண்டிருக்க முடியாது. எலியா கையளவு மேகம் எழும்பும் முன்னே பெருமழையின் இரைச்சலை கேட்டுவிட்டார். வேலைக்காரன் பார்த்தபோது மேகம் இல்லை, வானம் மழைக்காக ஆயத்தமாயில்லை. ஆனால் எலியா மழையின் சத்தத்தை கேட்டுவிட்டார். ஆகாப் மன்னனுக்கு தேர் இருந்தது. சக்தி வாய்ந்த குதிரைகள் அதில் போட்டப்பட்டிருந்தன. எலியாவின் மேல் தேவனுடைய வல்லமையான கரம் இருந்தது. கொட்டுகிற பெருமழையில் கர்மேலிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரமுள்ள இஸ்ரவேலுக்கு தேருக்கு முன்னால் எப்படி ஓடினார்? தேரின் வேகத்தை விட தேவனுடைய கரம் வலிமையானது. வேதாகம வரலாற்றில் எப்பொழுதுமே நடக்காத ஒரு பயங்கர சம்பவம் நடைபெறுகிறது. அது என்ன? ஏன் 450 தீர்க்கதரிசிகள் ஓட ஓட வெட்டி கொல்லப்படுகின்றனர்? ஏசபேல் பந்தியில் சாப்பிடுகிற 400 தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளும் கர்மேலுக்கு வர வேண்டும் என்றார் எலியா. ஆனால் 400 தீர்க்கதரிசிகள் வரவில்லை. ஏன்? வேதத்திலேயே 3 மிக மோசமான ஸ்திரீகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? என்ன செய்தார்கள்? வடக்கு தேசத்திலிருந்த இஸ்ரவேல் மக்கள் நம்மை போலத்தான் இருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயம், நற்செய்தி கூட்டங்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதில்லை என்று முகூர்த்த நாளுக்காக பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த நாட்களில் திருமணம் வைப்பது, ஜோசியம் பார்ப்பதில்லை, குறி கேட்பதில்லை என்று சொல்லி பாஸ்டர் தலைமையில் கை வைத்து ஜெபித்தவுடனே ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்தினாரா, ஏதாவது தரிசனம் தந்தாரா என்று அவரை ஜோசியக்காரராக மாற்றிவிடுவது. இதுபோல் இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்தார்கள். அதாவது ஆற்றில் ஒரு காலை வைத்து கொண்டே இன்னொரு காலை சேற்றில் வைத்து கொண்டிருந்தனர். தேவன் ஒரு பக்கம், பாகால் ஒரு பக்கம். எலியா 6 முறை ஜெபித்துவிட்டு தன் ஜெபத்தை முடித்து விட்டிருந்தால் கர்மேலிலே என்ன கொடூரம் நடந்திருக்கும்? ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்தார்கள். தங்களை காயப்படுத்தி கொண்டு வழியோடு நிற்கும் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறார்கள். 3½ வருடமாக எலியாவை தேடி தேடி கிடைக்காததால் ஆத்திரத்துடன் நிற்கும் ஆகாப் 3½ வருஷங்கள் மழையை நிறுத்தி இருந்த எலியா என்னும் ஒரே மனிதன் எல்லோருமே மிதமிஞ்சிய கோபத்தில் இருக்கும்பொழுது என்ன நடந்தது? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சுமார் 530 வருடம் கழித்து தாம் சொன்ன ஒரு வார்த்தையை கையில் எடுக்கிறார் தேவன். இப்பொழுது இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தின் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? பாலம் பாலமாக வெடித்திருக்கும் நிலங்கள், மழை இல்லாததால் மேய்ச்சல் இல்லாமல் இறந்து போன கால்நடைகளை பறி கொடுத்து இறைச்சிக்கும் பாலுக்கும் ஏதுமில்லாத ஜனங்கள் தங்கள் உடைமைகளை விற்று அடமானம் வைத்து தண்ணீரை அதிக விலைக்கு வாங்கி தங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கும் தற்போது உயிரோடு இருக்கும் ஜனங்கள், தங்கள் வீட்டில் தண்ணீர் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கொடுக்காமல் சொந்த தண்ணீரையே திருட்டுத்தனமாய் குடிக்கும் நிலை. இஸ்ரவேல் நாடே பாலைவனமாகிவிட்டது. 1 ராஜாக்கள் 18:5 ஆகாப் ராஜாவே புல்லுக்கு அலைந்து திரிகிறான். குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் என ஒபதியாவிடம் சொல்கிறான். அவர்கள் பசுமையான விவசாய நிலங்களை பார்த்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. திராட்சை தோட்டங்கள் இல்லை. உணவு பயிர்களான கோதுமை,
பார்லி எதுவும் இல்லை. வானம் இரும்பை போல் காய்கிறது. பாதைகளில் கால் வைத்தால் வானொலியில் மணலை வறுத்து கொட்டினது போல் இருக்கிறது. உடலில் குளிர் என்ற உணர்ச்சியே மறந்து போனது. அந்த மலை பிரதேசத்தில் பனியை கண்டே பல நாட்கள் ஆகிவிட்டது. என்ன காரணம்? உபாகமம் 11:17 தான் காரணம். அது மோசேயின் கடைசி உபதேசத்தில் செய்த எச்சரிக்கை. அந்த இஸ்ரவேலர் சுதந்திரிக்கும் நாடு எப்படிப்பட்டது என்பதை உபாகமம் 11:11 தீர்க்க தரிசனமாக மோசே சொல்கிறார். அது ஆசீர்வாதம். உபாகமம் 11:17 எச்சரிக்கை. அது அந்த கர்த்தரின் வார்த்தை, கர்த்தரின் எச்சரிக்கை. 530 வருடங்கள் மாறாமல் அப்படியே இருக்கின்றது. கர்த்தர் அதை தன் பேங்க் லாக்கரில் வைத்திருப்பதை போல வைத்திருக்கிறார். கர்த்தர் மாறுவதில்லை. கர்த்தரின் வார்த்தைகள் மறக்கப்படுவதில்லை. கிமு 1400 1406 வருஷங்களில் கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்னதை அப்படியே வைத்திருந்து 500 வருடம் கழித்து எலியாவின் மூலம் நிறைவேற்றுகிறார். உபாகமம் 11 16-17 எச்சரிக்கை. நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தரின் கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். தலைமுறைகள் கடந்தன, ஆட்சிகள் மாறின, ராஜாக்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், வீழ்ந்தார்கள். வரலாறு என்னென்னவோ சம்பவங்களை எல்லாம் பார்த்துவிட்டது. நியாயாதிபதிகளான ஒத்னியேல், ஏகுத், சம்கார், பாராக், கிதியோன், தோலா, யாபீர், எத்தா, இப்சான், ஏலோன், அத்தோன், சிம்சோன், ஏலி, சாமுவேல் எல்லாம் வந்து போனார்கள். அவர்களின் பராக்கிரம செயல்கள் எல்லாம் முடிந்து போயின. ஆனால் அவைகள் எல்லாம் சாதாரண சம்பவங்கள் அல்ல. சவுல், தாவீது, சாலமோன் போன்ற ஒன்றுபட்ட தேசத்தின் ராஜாக்கள் இருந்தார்கள். தாவீதின் கோலியாத் போர்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. 10 கோத்திரங்களின் தேசத்தில் ஆகாபுக்கு முன்பு இருந்த முதலாம் யெரொபெயாம், நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, திப்னி, ஓம்ரி போன்ற ராஜாக்கள் வந்து போனார்கள். தெற்கு ராஜ்யத்தில் ரெகொபெயாம், அபியா, ஆசாவுக்கு பின் இப்பொழுது யோசபாத் ஆட்சி செய்கிறார். ஆகாபின் சமகாலத்தில் யோசபாத் இருக்கிறார். வரலாற்றில் இவ்வளவு சம்பவங்களையும் கர்த்தர் நடத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உபாகமம் 11:17 மிகவும் பத்திரமாக நினைவில் வைத்து கொண்டிருந்தார். அவருக்கு 5 நிமிடமும் ஒன்றுதான், 500 வருடங்களும் ஒன்றுதான். தாமதமாகும், ஆனால் தவறி போகாது. வாக்குதத்தத்தையும் அவர் மறப்பதில்லை, வாக்கையும் மறப்பதில்லை. அதேபோல் எச்சரிக்கையையும் அவர் மறப்பதில்லை. கிமு 2000களில் ஆபிரகாமுக்கு கானானை தருவேன் என்றார். கிமு 1400களில் சுமார் 600 வருட இடைவெளியில் அதை செய்தார். அந்த நேரத்தில் ஆபிரகாம் இறந்து 600 வருடங்கள் ஆகியிருந்தது. கிமு 1800களில் ஆதியாகமம் 49:10 யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யோதாவை விட்டு நீங்குவதில்லை. தாவீது, சாலமோன் கோத்திரம் உடையாமல் யோதாவை தொடர்ந்து இயேசு வரையில் வந்தது. அது இயேசுவோடு நின்று போனது. யாக்கோபுக்கு ஆதியாகமம் 49:10 கொடுத்த வாக்குதத்தம் மத்தேயு 1 நிறைவேறினது. அது நிறைவேற எடுத்துக்கொண்ட காலம் 1800 வருடங்கள். பாபிலோன் சிறையிருப்பு என எரேமியா 25:11-12 வசனங்கள். 70 வருடங்கள் அடிமையாக இருந்து திரும்ப வருவீர்கள் என்று எரேமியா சொல்கிறார். கிமு 605 சொல்லப்பட்டது 638 முன்னாகவோ பின்னாகவோ இல்லாமல்
9 வருடங்கள் அல்லது 71 வருடங்கள் என்று இல்லாமல் சரியாக 70 வருடங்களில் நிறைவேறினது. வாக்குதத்தமோ எச்சரிக்கையோ தேவன் ஒரு முறை சொல்லிவிட்டால் அதற்குரிய காலத்தை நியமித்து விடுவார். இஸ்ரவேலரை குறித்து ஆபிரகாமிடம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 வாக்கு பண்ணினது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41 நிறைவேறினது. எடுத்துக்கொண்ட காலம் 400 வருடங்களிலிருந்து 430 வருடங்கள். இங்கே ஆகாபுக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் அதே நிலைதான் 500 வருடங்களுக்கு பின் நிறைவேறுகிறது. ஆகாபின் திருமணத்தில் கர்த்தரின் கோபம் ஆகாபின் மேல் திரும்புகிறது. ஆகாப் சீதோன் நாட்டு இளவரசி, பாகாலை வணங்குகின்ற நாட்டின் இளவரசி ஏசபேலை மணந்தான். இவர்களின் திருமணத்திற்கு பிறகு அவள் இஸ்ரவேலில் பாகாலின் வணக்கத்தை பரப்புகின்றாள். கர்த்தரின் பல தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தாள். அதனால் கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் குன்றுகளிலும் மலைகளிலும் மறைவிடங்களிலும் தலைமறைவாய் வாழ்ந்தனர். ஏசபேல் மொத்த தேசத்தையும் பாகால் வழிபாட்டுக்குள் கொண்டு வருகிறாள். ஆகாப் இதை எதிர்க்கவில்லை. அவள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாள். அவள் பெயரிலேயே அந்த பால் இருக்கிறது. பால் என்றால் இருக்கிறான், உயர்த்தப்படுவான் என்று பொருள். அவளுடைய பெயரே பாகாலுக்கு ஒரு விளம்பரம். முழு பெயரின் அர்த்தம் எங்கே சாணம் என்பது. தேவனுக்கு விரோதமாக பாகால் கோயிலை எழுப்ப வைத்தார். மக்களின் வரி பணத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் எனப்படும் 400 பேருக்கும் தாம் உண்ணும் பந்தியில் சாப்பிடும் அளவு செல்வாக்கு கொடுத்து அவளுக்கு மத குருக்களாக வைத்து கொண்டார். அவர்களுக்கும் மக்களின் வரி பணத்தில் சம்பளம் கொடுத்து கௌரவமான ஸ்தானத்தில் வைத்தார். அவள் 1 ராஜாக்கள் 21:13 பொய் சாட்சி சொல்ல வைத்து நாபோத்துவை பட்டணத்துக்கு வெளியே கல்லெறிந்து கொலை செய்தார். 1 ராஜாக்கள் 19:2 எலியாவின் உயிருக்கு 24 மணி நேரம் கெடு வைத்தார். இப்படிப்பட்ட ஏசபேலின் வழி நடத்துதலில்தான் ஆகாப் நடந்து கொண்டான். 3.5 வருட எலியாவின் தலைமறைவு வாழ்வில் எலியாவின் முக்கிய பணி என்னவாக இருந்தது? யாக்கோபு 5:17 சொல்கிறது, மழை பெய்யாதபடி ஜெபித்து கொண்டிருந்தார். ஏன்? பாகால் பலத்தின் தெய்வம், மழையின் தெய்வம் என்று இஸ்ரவேல் தேசத்தார் முழுமையாக நம்பினார்கள். பாகாலே மழை வருவிக்கட்டும், அவர்கள் பாகாலைத்தான் நம்பியிருக்கிறார்கள், அதை அவனே செய்யட்டும், பார்க்கலாம். பாகால் தேவனா, கர்த்தர் தெய்வமா? இதை இந்த கடின இருதயமுள்ள இஸ்ரவேல் ஜனத்திற்கு உணர்த்த வேண்டும். கர்த்தரின் உள்ளத்தில் இஸ்ரவேலை அழிப்பது நோக்கமில்லை. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர் வறட்சியை தருவார், பஞ்சத்தை வருவிப்பார். ஆனால் அவர் தந்த எல்லாவற்றையும் அவரே சரி செய்வார். எகிப்தில் மோசேயின் கோலை ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக போட்டபோது அது பாம்பாகி மந்திரவாதிகளின் பாம்புகளை விழுங்கி போட்டது. மந்திரவாதிகளின் கோலையெல்லாம் தன் கோலுக்குள் விழுங்கி கொண்டு மோசேயின் கோல் அங்கே ஆரோனின் கையில் இருக்கிறது. தேவன் குளறுபடி செய்ததை தேவனால் மட்டுமே சரி செய்ய முடியும். எளிய காலத்தில் ஆகாப் நடத்திய விக்கிரக ஆராதனை என்பது மிக மிக உச்ச நிலையை அடைந்திருந்தது. கர்மேலில் நிகழ்த்தப்பட்ட நிகழ்ச்சி ஆகாபின் ஏசபேலின் காலத்தில் நடந்த தனியான நிகழ்ச்சி அல்ல. அது வனாந்திரத்தில் பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வணங்கியதிலிருந்து தொடங்குகிறது. அதற்கு தண்டனை கொள்ளை நோயும் 3000 பேரின் மரணமும். என்னாகமம் 25 இஸ்ரவேலர் மோவாப் பெண்களோடு சேர்ந்து பாகால் பேயோரை வணங்கினார்கள். கொள்ளை நோய் வந்தது. 24,000 பேர் செத்தார்கள். நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புகிறார். அப்பொழுதும் இஸ்ரவேலர் மனம் திரும்பவில்லை. கர்த்தரை விட்டு விலகுவார்கள், விக்கிரகங்களை வணங்கி தண்டனை பெறுவார்கள். எதிரிகளிடம் கர்த்தர் ஒப்படைப்பார். தேவனை நோக்கி கதறுவார்கள், மீண்டும் காப்பாற்றுவார்.
இதே கதை தொடர்ந்து கொண்டிருந்தது. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் மெசபத்தோமியா அரசனுக்கு 8 வருடங்கள் அடிமையானார்கள். ஒத்னியேலை வைத்து விடுதலையாக்குகிறார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனங்களில் மோவாபின் ராஜாவாகிய எக்லோன் கையில் இஸ்ரவேலரை ஒப்புக் கொடுக்கிறார். 18 ஆண்டுகள் அடிமையானார்கள். நியாயாதிபதிகள் 3:15-30 வசனங்கள் வரை பார்க்கும்போது ஏகூத்தை எழுப்பி விடுவிக்கிறார். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1-3 வரையில் மீண்டும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். மீண்டும் அவர்களை கானானிய ராஜா யாபீனிடம் ஒப்பு கொடுத்தார். 20 ஆண்டுகள் அடிமையானார்கள். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4-24 வசனங்களில் அந்த 20 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க கர்த்தர் தெபொராளை எழுப்பி விடுவிக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மீண்டும் இஸ்ரவேலர் பொல்லாப்பு செய்ததினால் அவர்களை மீதியானியரிடம் 7 ஆண்டுகள் அடிமையாக விற்று போடுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரங்கள் வரை கிதியோனை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறார். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில் அம்மோனியர் பெலிஸ்தியரிடம் 18 வருடங்கள் அடிமைகளாக விற்று போட்டார். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் அவர் எப்தாவை எழுப்பி விடுதலையாக்குகிறார். நியாயாதிபதிகள் 13:1 கர்த்தரின் பார்வைக்கு மீண்டும் பொல்லாப்பு செய்கின்றனர். அவர்களை பெலிஸ்தியரிடம் ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தியர்களிடம் 40 வருடங்கள் அடிமையாக இருந்தார்கள். நியாயாதிபதிகள் 13-16 அதிகாரங்களில் சிம்சோனை எழுப்பி அவர்களை விடுவிக்கிறார். சாமுவேலின் காலத்தில் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கின போது தேவன் பெலிஸ்தியரை தோற்கடித்தார். இஸ்ரவேலர் வெற்றி பெற்றனர். சாலமோன் தன் வயதான காலத்தில் அந்நிய தெய்வங்களை பின்பற்றின போது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 11-13 வசனங்களில் கர்த்தர் சொல்கிறார், உன் ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து பறித்து கொண்டு உன் ஊழியக்காரனுக்கு அதை கொடுப்பேன் என்றார். தேசத்தை 2ஆக பிளந்தார். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் இது நிறைவேறுகிறது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28-30 வரை யெரொபெயாம் பெத்தேலிலும் தானிலும் பொற்கடந்த குட்டிகளை நிறுவினார். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் நாதாப் தன் தந்தை யெரொபெயாவின் வழியிலேயே கொஞ்சமும் குறைவில்லாமல் நடந்தான். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களில் பாஷா யெரொபெயாமின் பாவங்களில் நடந்தான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் ஏலா வீணான விக்கிரகங்களினாலே தேவனுக்கு கோபம் உண்டாக்கினார். 1 ராஜாக்கள் 16:25-26 சிம்ரி. 1 ராஜாக்கள் 16:30-33 வரையில் ஆகாப். இந்த வரிசைகளை நாம் காணும்போது எலியா 1 ராஜாக்கள் 17 திடீரென தோன்றிவிடவில்லை. பல தலைமுறைகளாக நடந்து வந்த விக்கிரக ஆராதனைக்கு எதிராக தேவன் எழுப்பிய வல்லமையான தீர்க்கதரிசி என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தெற்கு ராஜ்யத்திலும் ரெகுபயாம், மனாசே போன்ற மோசமான ராஜாக்கள் இருந்தாலும் ஆசா, யோசபாத், எசேக்கியா, யோசியா போன்ற நல்ல ராஜாக்களும் இருந்தனர். ஆனால் ஆகாபின் காலம் வரை மட்டுமல்ல, இன்று வரை நாம் காண முடியாத மிகவும் மோசமான கொடுமையான பாவம் நிறைந்த 3 பெண்கள் வேதத்தில் குறிப்பிடப்படுகிறார்கள். அந்த 3 பெண்களில் மிகவும் தீயவளாக சித்தரிக்கப்படுபவள் எங்கே சாணம் என்று அர்த்தம் கொள்ளும் ஏசபேல். 2வதாக அத்தாலியா, ஆகாப் ஏசபேலின் மகள், யூதாவின் அரசன் யோராமின் மனைவி. ராஜவம்சத்து தன்னுடைய பேரை பிள்ளைகளை கொலை செய்து 6 வருடம் கொடுமையான ஆட்சி நடத்தினவள். அத்தாலியா என்பதற்கு யெகோவா உயர்ந்தவர் என்று அர்த்தம். ஆனால் பெயருக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. 3வது பெண்மணி பலவீனப்படுத்துபவள் என்று அர்த்தம் கொள்ளும் தெலீலாள்.
சிம்சோனை அவள் பெயர்க்கேற்றது போலவே பலவீனப்படுத்தினவள். அதே நேரத்தில் கர்த்தர் தேவ பக்தியுள்ள நல்ல பெண்மணிகளையும் நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார். காட்டு வெள்ளாடு மலை ஏறுபவள் என்று அர்த்தம் கொள்ளும் யாகேல் சிசேராவை கொன்று கர்த்தரின் ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு உதவியவள். தெபோரால் சொன்ன பெண்ணின் கையால் தான் சிசேராவுக்கு மரணம் என்பதை நிறைவேற்றியவள். நியாயாதிபதிகள் 4-5 அதிகாரங்கள். அடுத்ததாக தேனி என்ற அர்த்தம் கொள்ளும் டெபோரா. தெபோரால் எபிரேயுவில் தெபோரா. தோழி, நண்பர் என அர்த்தம் கொள்ளும் ரூத். கிருபை என்ற அர்த்தமுள்ள ஹன்னா, அன்னாள். நட்சத்திரம் என்று பொருள் கொண்ட எஸ்தர். சிட்டுக்குருவி என அர்த்தமுள்ள மோசேயின் மனைவி சிப்போரா. விசாலம் என அர்த்தமுள்ள ராகா. லிடியாவை சேர்ந்தவள் என்றும் அழகானவள் என்றும் பொருள் கொண்ட லிடியா என்கிற லிடியாள். மதிப்பிற்குரியவர் என்றும் பழமையான என்றும் பொருள் கொண்ட பிரிஸ்கில்லா. இன்னும் எலிசபெத், மரியாள், மார்த்தாள் என ஏராளமான நல்ல பெண்மணிகளையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எலியா சொல்கிறார், நான் ஒருவன் மாத்திரமே மீதியாயிருக்கிறேன். தேவன் சொல்கிறார், இன்னும் 7000 பேரை மிச்சம் வைத்திருக்கிறேன். தேவனோடு இவ்வளவு ஐக்கியப்பட்டிருந்த எலியாவுக்கு ஏசபேல் கெடு வைக்கிறாள். இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னை கொலை செய்வேன். 1 ராஜாக்கள் 19:2. ஏன் கொலை செய்ய வேண்டும்? அன்பானவர்களே, எலியாவின் ஜெபத்தின் வல்லமையை நாம் இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள கர்மேல் சம்பவத்தின் பின்னணியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி ஒரு அறிமுக செய்தியாக பதிவு செய்திருக்கிறேன். ஏசபேல் எலியாவை ஏன் கொலை செய்ய பார்க்கிறாள்? கர்மேலில் நடந்தது என்ன? இவற்றை குறித்து எலியா 6ஆம் பாகத்தில் நாம் பார்க்கலாம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஷாலோம்.